வணக்கம் மக்களே. நம்ம புதிய கணிப்பின்படி இன்றைய ரிசல்ட்டின்படி நாளைய கணிப்பு எண் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுபடி முந்தா நாள் ரிசல்ட்டின்படி, அதாவது நேற்றைய ரிசல்ட்டின்படி இன்றைய கணிப்பு எண் எடுத்தோம். நம்ம கொடுத்த நம்பரு 715. அங்கே பாருங்கள், நேற்று காட்டின அதே ஃபோட்டோவை மறுபடியும் டிஸ்பிளே பண்ணுறேன். முதல் 3 டிஜிட்டை தள்ளிடுங்க. அடுத்து 715 இருக்கும். அதுபடி 715. நம்ம சேனலை நல்லா கவனித்து பார்த்தவங்களுக்கு, நேற்றுக்கு கவனித்து பார்த்தவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். நம்ம சொல்லியிருப்போம் 715 வர அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். 715 ரிசல்ட் இன்றைக்கி என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 2 போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. 7ம் பாஸ் ஆகிருக்கு, 5ம் பாஸ் ஆகிருக்கு, 1 வந்த இடத்துல 4 வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஒன்றை கூட்டியோ அல்லது குறைத்தோ வச்சு நம்பர் ப்ளே பண்ணுவாங்க. நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய கெஸ்ஸிங் இது தான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். அதே மாதிரி நண்பர்களே, இன்றைக்கி ரிசல்ட்டு இப்போ நீங்கள் மேலே டிஸ்பிளேயில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்றைக்கி உள்ள ரிசல்ட்டு 409-745. இதில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற நம்பரு 802. இதில் என்ன ப்ளே அப்படின்னா, இதில் ஒரு போர்டோ அல்லது 2 போர்டோ டைரெக்டாக பாஸ் ஆகுது. 802ல் ஒரு நம்பர் கூட்டியோ அல்லது குறைத்தோ, அல்லது உதாரணமாக நேற்று வந்த மாதிரி நம்ம 715க்கு 74 வந்துச்சு. 3 நம்பர் கூடுதலாக பி போர்டில் 3 நம்பர் கூடுதலாக வந்திருக்கு. அதுக்கு நாள் பார்த்தப்ப 050 வந்துருந்துச்சு. அது 002 வந்துருந்துச்சு. அது மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம டைரெக்டாக 3 போர்டுலேயும் தனித்தனியாக கேட்டினா ஏதாவது ஒரு போர்டோ அல்லது 2 போர்டோ பாஸ் ஆகுது. ஆனால் நம்ம 3 டிஜிட்டை மொத்தமாக அடிக்கணும்னு நினைக்கும் போது சின்ன ஒரு கால்குலேஷன் படி தான் ஜெயிக்கணும். இப்போ நம்ம கொடுக்குற நம்பரு 802. 802. இப்போ இதில் 802ல் ஒரு நம்பர் கூடவோ அல்லது குறையவோ வைக்கலாம் சி போர்டில். அது மாதிரி 8க்கு 3 வைக்கலாம். 8 இருக்கிற இடத்துல 5 வரலாம். நம்ம இறுதியாக கொடுக்குற நம்பரு 802. தொடர்ந்து முயற்சி செய்து பாருங்கள். வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.